லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பொய்யிலே பெரிய பொய்யே நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் நம்பி வரவங்களையும் ஏமாத்துறத. நான் இவங்க 2 பேர்கிட்டையும் பொய் சொல்லி வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இனிமே நான் அவங்ககிட்ட என்னதான் உண்மையை சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே கைமீறி போயிடுச்சு. செந்தில், உனக்கு இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மத்திலையும் உனக்கு அமுதாகிட்டையும் அம்மா கிட்டையும் மன்னிப்பே கிடைக்க போறதில்ல. என்ன செய்யறது? என் வாழ்க்கை மொத்தமா இருண்டு போச்சே. மாப்ள, ஆமா. என்ன மாப்ள, ஏதோ யோசனை நிக்கிறாப்ல போல் இருக்கு. இல்ல, அமுதாவையும் அம்மாவையும் நினைச்சுதான் மாமா. அமுதா வாழ்க்கைய நாசமாக்கிட்டோன்னு அம்மா மனசு உடைஞ்சு போய் உடம்பு முடியாம படுத்துருச்சு. அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னதும் நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்து அமுதா அம்மாவை பார்க்க வந்திருக்கா. இப்போ அவளோட குடும்பத்தையும் எதிர்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா. இப்படி இருக்க 2 பேரையும் காயப்படுத்தி மனசை நோக்கடிச்சிட்டேன்னு எனக்கு மனசை உடஞ்சி போச்சு மாமா. எனக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலும் மன்னிப்பே கிடையாது மாமா. மன்னிக்கவும் மாட்டாங்க. புரியுது மாப்ள. ஆனா இப்படியே இதை நினைச்சு கவலைப்படுறதுனால என்ன மாறிட போகுதுன்னு நினைக்கிற? மாற்றத்தை நீதாண்டா கொண்டு வரணும். எப்படி மாமா? இதுக்கப்புறம் நான் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே. இனிமே நீ உண்மையா இருப்பேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நீ உண்மையாதான் இருக்குன்னு அவங்க உணரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யடா. இங்க பாரு, நீ வாத்தியார் இல்லைங்கிறது தெரிஞ்சா உங்க அம்மா உசுர விட்டுருவாங்கன்னு பயந்து பயந்து உண்மையை மறைச்சுக்கிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? உங்க அம்மா, அதே எங்க அக்கா குத்துக்கலாட்டா இன்னும் உயிரோட தானே உட்காந்துருக்கு. உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். மண்டபத்துல அமுதாவோட அப்பச்சி உன்னை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சான்ல, அப்ப ஏத்து பேசாத பொண்ணு இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அவங்க வீட்டையும் ஊர்க்காரங்களையும் ஏத்துக்கிட்டு நீ கட்டின தாலியை கலட்டாம இந்த வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்குள்ள தானே வந்து உட்கார்ந்து
போகணும்னு உன் பயத்தை சொல்லி அவங்களுக்கு புரிய வை. அவங்க தான் உன் உலகம், அவங்களுக்காகத்தான் உயிரோட இருக்குங்கிறத புரிய வை. மத்ததெல்லாம் தானா நடக்குமாப்ல. டேய், நீ என்ன பண்ற? முதல்ல அவங்க முன்னாடி போய் உருண்டு பிறண்டு போய் நடி, உரசுற மாதிரி போய் உரசு. திரும்பி முறைச்சா சாரின்னு சொல்லு. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை ஏமாத்தி சிம்பத்தி வாங்க பாடுறா. அம்மாவும் நினைச்சதான். டேய், என்ன மாமா, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். குணா, குணா, மாமா இந்தாம்மா. சொல்லுங்க மாமா. இதுல ஆட்டுக்கறி இருக்கு, குழம்பு வைக்க காய்கறி எல்லாம் இருக்கு. ஆ. சீக்கிரம் சமையல ரெடி பண்ணுங்க. சரிங்க மாமா. என்னடா மாப்ள, என்னடா டிப் டாப்பா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்க போட்டுருக்கு? என்ன சமாச்சாரம்? ஆமாம்மா, இனிமே இப்படிதான் இருக்கணும். அப்படியா? கலக்கு கலக்கு. ஆமா, எங்க ஒய்ஃப காணா? ம். ரொம்ப வலி, இது தொடச்சுக்க. அத்தை, நீ குடிச்சியாத்தா? நீங்க எடுத்துக்கோங்க அத்தை, நான் குடிச்சுக்கிறேன். ஆ. நீங்க எடுத்துக்கோங்க. சரி சரி. போனா இந்த தேங்க்யூ அண்ணமண்டி. ம். ம். மாமா என்ன பண்றீங்க? டேய், மாமியார் மருமகள் உன்னை வச்சு செய்யறாங்கடா. டேய், இதெல்லாம் ஃபீல் பண்ணாதடா, என்ஜாய் பண்றா. முதல்ல உன் பொண்டாட்டி போட்ட டீயை குடி, அதுக்கும் கோவிச்சுக்கிற போறா. டிவியை போட்டு சுச்சுவேஷன் சாங் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அத்தை, நான் புளியார் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிதா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. செந்தில் சாரா? செந்தில் சார். இவன் யாரு? சார் தோ இருக்காரு. சார் வணக்கம் சார், நீங்க தானே செந்தில் வாத்தியார்? அவரு செந்தில் சார் வணக்கம் சார். இவன் என் பையன் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். படிப்புல சுத்தமா நாட்டமே இல்ல. நீங்க தான் இவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து இவனை பாஸ் பண்ண வைக்கணும். ஆத்தாடி, இது வேறயா? மணப்பெண்ணை பொய் சொல்லி ஏமாற்றி திருமணம் செய்த மணமகன். தன் மகளை ஏமாற்றி திருமணம் செய்த மாப்பிள்ளையை பெல்ட்டால் அடித்த தந்தை. தேவக்கோட்டையைச் சேர்ந்த செந்தில் எனும் இளைஞர் காடு காத்தான் ஊரைச் சேர்ந்த அமுதா என்பவரிடம் ஆசிரியர் என பொய் சொல்லி ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார். திருமணம் முடிந்த பிறகுதான் தெரிய வந்துள்ளது அவர் ஆசிரியர் இல்லை, பள்ளிக்கூட கிளர்க் என்பது. அடப்பாவி. ஏண்டா, நான் தான் அப்பவே சொன்னல, இவனை பார்த்தா வாத்தியார் மாதிரியா இருக்கு. கண்டிப்பா இவன் டுபாகூரா தான் இருப்பான்னு சொன்னல. நீதான் இவங்கிட்ட தான் படிப்பேன், படிச்சே ஆவேன்னு ஒத்த கால்ல நின்ன. பாத்தியா இப்ப இவனே ஃப்ராடு பையன். சொன்னனே கேட்டியா? டேய், எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்லயே வந்து என் மருமகனே தப்பா பேசிக்கிட்டு இருக்கியா? யோ சும்மா இருப்பா, பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு பொம்பளை புள்ளியோட வாழ்க்கையில விளையாடிட்டு இப்ப வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கியா? டேய், எந்த பொண்ணையும் நாங்க ஏமாத்தலடா, அந்த பொண்ணே தான்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்கு. யோ டேய், போயா, வாடா, வாய் பெரிய உதறலே நியாயம் பேச வாங்கிக்கிறீங்க. வந்துட்டான். சரிதான், போயா. லூசு பையன். டிவி எவன் இந்த நியூஸை கொடுத்தாங்க? அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி அத்தா, பத்திரமா போயிட்டு வா.
ஏய் என்ன மாசம் மாசம் உட்காந்துட்டு இருக்க? எந்திரிச்சு வேலையை பாரு போ. போ. தொலை எழுத்து. மாப்பிள மாமா இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடியோகிராஃபர் ராஜசேகர் தானே. ஆமாம்மா. அவனை பொழக்கிற பொழக்கல அவன் பொழப்பே நாரி போகணும். வா மாப்பிள. நிறுத்துங்க. அது கடவுள் இல்ல, வெறும் கல்லு. இதுக்கு மாலை போட்டு அபிஷேகம் பண்றதெல்லாம் வெட்டி வேலை. நீங்க வேண்டிக்கிற எதையுமே அது நிறைவேற்றாது. சாமி அப்படி பழிக்க கூடாதாத்தா. மனசார போய் வேண்டி கேளு, உன் வேண்டுதலை நிறைவேற்றும். இப்போ உன் மனசு குளிர்ந்து போயிருக்குமே. இம்புட்டு நாள் உன்கிட்ட எனக்குன்னு நான் ஏதாச்சும் கேட்டிருக்கேனா? உன்கிட்ட எனக்குன்னு நான் கேட்டு ஆசைப்பட்ட ஒரே விஷயம், எனக்கு வரப்போறவ வாத்தியாரா இருக்கணும்னு தானே. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. என்னோட அம்மா, என் படிப்பு எதுவுமே இல்லை. சரி, அதுதான் எனக்கு கிடைக்கல. எனக்கு வரப்போறவங்களாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாத்தியாரா வரணும் தானே ஆசைப்பட்டேன். அந்த ஆசையையும் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டல நீ. என் வாழ்க்கைய எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சுட்டு போற மாதிரி பண்ணிட்டல்ல. இதுக்குதான் நீ ஆசைப்பட்டியா? பாரு, நல்ல ஆசை தீர நான் கஷ்டப்படுறத அவமானப்படுறதெல்லாம் பாரு. வாழ்க்கை முழுக்க நான் அவமானப்பட்டுட்டே வாழணும்னு தான் என் தலையில எழுதிருக்கா. அப்படிதான் வாழணும்னா எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை? ஏன் என்ன படைச்ச? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆகணும்? சொல்லு, பதில் சொல்லு. என் வாழ்க்கையை எப்படி ஆக்குன நீ நல்லா இருக்க மாட்டேன், நல்லாவே இருக்க மாட்டேன். ஏமா, இது செந்தில் வீடு தானே? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணதான். நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ண போறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. ஒன்னும் புரியலையா? ஸ்டேஷனுக்கு வாங்க, எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம். இல்ல மேடம், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நாங்க ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கலமா. நீங்க பண்ண தப்புக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வாத்தியார்னு போய் சொல்லி ஒரு பொண்ணை ஏமாத்தி உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்கு தான் இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம். உங்க பையன் எங்க? அண்ணன் எங்கன்னு தெரியல மேடம். தெரியலையா? உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் லாக்அப்ல வைக்கிறேன். உங்க அண்ணன் தானா தேடி வருவான். மேடம் மேடம் வேண்டாம் மேடம். ஏய், வயசு பொண்ணுன்னு பாக்குறேன். இல்லனா உன்னையும். வேண்டாம் வேண்டாம், நானே வரேன். அம்மா அம்மா வேண்டாம்மா. என்ன போனா நீ வீட்டுல பேசாம இரு. வா, வேண்டாம்மா. சொல்றத கேளு, நீ வர வேண்டாம். உடம்பு வைக்க சொன்னது குத்தமா, அதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு குப்பரக்கப்படுத்து கிடக்குறா. சரி, உங்க ஆத்தா வீட்டில் போய் வாங்கிட்டு வானா, அதுக்கு நம்மளை போயிட்டு வர சொல்றா. என் கௌரவம் என்ன ஆகுறது? நான் போய் மாமியார் வீட்டு வாசப்படி மிச்சு குழம்பு கேட்டா 4 பேர் பார்த்தா நல்லாவா இருக்கும்? நல்லா தான் இருக்கும். அத்தை வைக்கிற குழம்புக்காக அசிங்கப்படுறது தப்பு இல்லை. தூக்கு வலி சிறுசா எடுத்து வந்துட்டோம்.
போலீஸ் ஜீப் நிக்குது. போலீஸ் கூட்டி போறாங்க அத்தைய. எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க அத்தைய? ஏய் அத்தை, என்னத்த நீங்க ஏன் போலீஸ் ஜீப்ல ஏறி இருக்கீங்க? மேடம், எதுக்கு எங்க அத்தைய அரெஸ்ட் பண்றீங்க? அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? மேடம், கிவ் ரெஸ்பெக்ட் மேடம். எனக்கு இப்போ முதல்ல தெரிஞ்சாகணும், எதுக்கு எங்க அத்தையை நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? ஏங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? நீங்க எந்த ஸ்டேஷனு? நீங்க எந்த லிமிட்ல இருக்கீங்க? உங்க பேர் என்ன? ஆமா, நீ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமா? ஏங்க, நான் தாங்க எல்லாம். என்ன இப்ப யாரும் கேக்குறீங்க? நான் தாங்க இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள. அசால்ட்டா கேக்குறீங்க. சொல்ல போனா இந்த வீட்டுக்கு எல்லாமே நான் தான். ஓ, நீ தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே வா. என்ன மீறி இந்த வீட்டுல ஒரு குண்டூசி கூட உங்களால தூக்க முடியாது. அப்ப உன்னதான் முதல்ல தூக்கணும். என்ன எதுக்கு இங்க தூக்குறீங்க? வாரண்ட் இருக்கா? வாரண்டா? ஸ்டேஷனுக்கு வா, உனக்கு வாரண்ட் காட்டு. ஏங்க, கான்ஸ்டபிள், என்ன எதுக்குங்க? நான் குழம்பு தாங்க வாங்க வந்தேன். ஏக்கா, பக்கத்துல அது நிலிக்காதீங்க. போய் வண்டியில ஏறு போ. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? போ போ. என்ன எதுக்கு ஏத்துறீங்க? தலே அத்தை, சொல்ல மாட்டீங்களா? வண்டியில ஏறுமா. அத்தை, மாமா, என்னங்க நடக்குதுங்க? மேடம், மேடம் ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க. அம்மா, ஐயோ, அம்மா. காரக்குழம்புக்கு ஆசைப்பட்டு இப்படி காவல் நிலையத்துக்கு போற மாதிரி ஆகி போச்சே. இவெல்லாம் ஒரு பொண்டாட்டியா? ஒரு ரசத்தை வச்சிருந்தாலும் பேசாம சாப்பிட்டு இப்போ கம்முன்னு படுத்திருப்பேன். வடிவேலு, வடிவேலு நிக்கிறேன். மேடம் நிறுத்துங்க. மேடம் நிறுத்துங்க. யோ, எதுக்கே கத்துற? யாரு அவன்? அவன் தான் உங்களோட ரெண்டாவது பையன். அந்த செந்தில் அக்கிஸ்டோட கூட பிறந்த தம்பி தான் மேடம். அவனை விசாரிச்சுனே எல்லா விவரம் தெரியும். வண்டி நிப்பாட்டு. கான்ஸ்டபிள், அவனை போய் தூக்கிட்டு வாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், எங்க ஓடுற? இல்ல இல்லையா? என்ன மேடம்? எங்க ஓடிட்டு இருக்க? போ. என்ன மேடம்? வா மாப்ள, நீ தான் ரொம்ப தைரியமான ஆளு. நீ தான் கரெக்டா பதில் சொல்லுவ. அதான் உன்னை கூப்பிட்டேன். காலை கொஞ்சம் சுருக்கி வை, இடிக்குது. எது வர நிற்கிற? வண்டி எடுங்க. என்ன கொடூரமா முறைக்கிறேன்? அடிப்பானோ? என்ன குறுகுறுன்னு என்னைய பாக்குற? போலீஸை பாரு. நான் குழம்பு வாங்க வந்தனைய அக்கிஸ்ட் மாதிரி கூட்டி போட்டுருக்காங்க. நீ கூட பிறந்தவன், டீ கடை நின்று நோகாம ஹார்லிக்ஸ் சாப்பிட்டு இருக்க. வந்து பதில் சொல்லு. என்ன ஏன்டா முறைக்கிற? அங்க பாரு. இன்ஸ்பெக்டர் மேடம், உங்க ஸ்டேஷன் எந்த லிமிட்ல வருது? மாப்ள, ஆமா, போட்டோ போடல அந்த போட்டோகிராஃபர் இனி எந்த வீட்டு கல்யாணத்துக்கு போட்டோ வீடியோ எடுக்க மாட்டான். வா. தோ வந்துட்டாங்க. செந்தில், எங்கேயா போன? என்னாச்சுண்ணே? அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கயா. என்னங்க சொல்றீங்க? ஆமாண்ணே, செந்தில் அம்மாவையும் பரம வீட்டுக்காரரையும் இப்பதானே போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. மாமா, செந்தில் போய் என்னன்னு பார்ப்பா. டேய், வண்டி ஏறு. வாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போடா. ஏய், சார், வாயை மூடு. அடிக்காதீங்க சார். கத்தாத. 100% சார். ஏய். என்ன சார் இப்படி சுத்தி நின்னு அடிக்கிறீங்க? வாயை மூடு. சார், கத்தாத. பணம் இருந்து படுத்தா பண்ணுவியா? வருது. இந்த மாதிரிலாம் பண்ணாத இதுக்கப்புறம். சார், அடிக்காதீங்க சார். இப்படித்தான் சார், வலிக்குது சார். அடிக்கணும் சார், சொல்றேன் ஏய். கேட்கலையா? கத்தி சார், பேசாதீங்கடா. சார், கத்துறா. அமைதியா இருங்கடா. நினைச்சு அடிச்சிட்டே இருக்காங்க. டேய், பேசுடா. சார், வாயை மூடு. சார், அடிக்காதீங்க சார். கத்தாத. சார், ஏய், மேல சொல்றேன்ல. இருக்கு சார். சார், என்ன அடிக்காதீங்க. சார், அப்புறம் உங்களுக்கு வாயை மூடுங்கறல. சார், அப்புறம் சொல்லிக்கிட்டே இருக்க, கத்தாத. அப்புறம் ஏய். சொல்லி இருக்கு சார், பாத்துங்க. ஏய், சார், அப்புறம், ஏய், நிறுத்துங்க சார். எங்களை எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உண்மையா தப்பு பண்ணவன் அவனை விட்டுட்டு அப்புறம் நீ எங்களை எப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கேட்கறா மாப்ள. என்ன கேட்க ஆளே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கமிஷனர் பேசவா? கமிஷனர் என்ன போன கணா? கமிஷனர் பேசவா? ஏய், என்னைய உள்ள சத்தம்? மேடம், இவங்களுக்கு பின்னாடி யாரோ முக்கியமான பெரிய ஆளுங்க இருக்காங்களாம். அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதானா மேடம்? ஓ, அப்படியா சொல்றாங்க? ஆமா மேடம். யார் அந்த ஆள்னு கொஞ்சம் விசாரிப்போம். நான் வரேன், இரு. இன்ஸ்பெக்டர் போட்டு கொடுக்குறியா? இருங்க, எல்லாத்துக்கும் இருக்கு.
உங்களுக்கு நான் வெளியே போனா வச்சுக்கிறேன் இருக்கட்டும். அங்க பாரு யார் வர்றதுன்னு. மேடம் வேணாம். யாரு அந்த பெரிய ஆளு? கருதனாஸ்ல என் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட் ரைட்டரா இருக்கேன். வேணாம் வேணாம் ஒட்டிக்கிற அடியில சொல்லி கொடுத்துருவேன். பெரிய ஆளு வச்சுக்கிட்டியா? யார் பெரிய ஆளு? யாரா பெரிய ஆளு? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின வாயை உடைச்சிருவேன். என்னடா உனக்கு என்ன? ஓரா பேசுவியா? சொல்லு. ஓரா பேசுவியா? நான் பேசல, நான் யாருக்கு போன் பண்ணல. வாயை திறந்தா மறுபடியும் உரிச்சிருவேன். இவங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுக்கு எல்லாம் வேணும்.